வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். 1000 மடங்கு தேவன் உயர்த்த அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஒரு பெரிய தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க அநேகர் பார்க்கும்போது பொருளாதார தேவைகளோடு இருக்கிறீங்க. நிறைய பணங்களுக்கு பிசினஸ்க்கு ரொட்டேஷன் பண்ணணும், வீடு கட்டணும், இப்படி பிள்ளையுடைய தேவைகள், திருமண தேவைகள், கட்டட வேலைகள், முக்கியமாக இந்த பீஸ் கட்டணும்னு காரியங்கள், அல்ல சபையுடைய கட்டுமா பணி வேலைகள், இப்போ நிறைய தேவைகளோடு ஒரு எதிர்பார்ப்பு. நீங்க இதெல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இதெல்லாம் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, இதெல்லாம் எனக்கு வந்தா நல்லா இருக்கும், இந்த ப்ராப்ளம் தீர்ந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறீங்க. நான் சொல்றேன் பாருங்க, கடவுள் உங்கள் மேல் வைத்திருக்கிற மகா பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில நிரப்ப முடியாது, அதாவது பெருக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இன்னைக்கு நீங்க தேவைகளோடு எதிர்பார்க்கறீங்க, கரெக்ட் தான். ஆனா தேவன் வைத்துக்கிற கனவு திட்டம் என்ன தெரியுமா? என்ன தேவை நீங்க எதிர்பார்க்கறீங்க? உதாரணத்துக்கு எங்க குடும்பத்துல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாம கிடையாதுங்க. நீங்க ஜெபிச்சீங்கன்னா அநேகர் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துற அளவுக்கு உங்க நிலையை மாத்துக்கிறேன். பிசினஸ் ரன் பண்ண நினைக்கிறீங்களா? அநேகருக்கு நீங்க பிசினஸை ஏற்படுத்தி கொடுற அளவுக்கு உங்க நிலைகள் மாறும். கட்டடத்தை கட்ட முடியல, ஆலயத்தை கட்ட முடியல, வீட்டை கட்ட முடியல, அநேகருக்கு சபைகளை கட்டி கொடுக்க முடியாது, அநேகருக்கு வீடுகளை கட்டி கொடுக்க முடியாது, அநேக பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டி கொடுக்க முடியாது, அநேக நிலைகளை ட்ரெண்டை மாற்ற முடியாது. நீங்களே கொடுக்கத்தக்கதாக உங்க ரேஞ்சு மாறப்போகிறது. அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் உங்க மேல வைத்திருக்கிறார். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். நீங்கள் ஆள வேண்டிய அரசர்கள். இன்னைக்கு தேவை இருக்கலாம், நிஜம்தான், கரெக்ட், உண்மைதான். ஆனா அந்த உண்மை நிலை மாறும். சத்தியம் என்பது என்ன? வாக்குத்தத்தம். நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பெரிய டெவலப்மெண்ட்ல நீங்க வாழ போறீங்க. உங்க நிறுவனங்கள், உங்க பிசினஸ், உங்க சபை, உங்க ஊழியம், உங்க குடும்பம், உங்க ஃபேமிலி, உங்க பிள்ளைகள் எல்லாம் காரியமும், கான்ட்ராக்ட் ஜாப்புகள், நீங்க செய்யற சின்ன சின்ன பிசினஸ் வேலைகள் எல்லாம் வேற லெவல்ல வளரும் பாருங்க. அப்படி வேற லெவல்ல வளரும் போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்களோ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.